ஹாய் ஆல், இன்னைக்கு நாம யம்மி பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் கர்ட் 1 கப், சாட் மசாலா ஒரு ½ ஸ்பூன் இருந்தால் போதும், சில்லி பவுடர் அது நம்ம ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ காரம் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், குமின் பவுடர் அது ஒரு ½ ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன், சால்ட் ஆஸ் ரெக்வயர்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா. நெக்ஸ்ட் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம டிக்காக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும், க்யூப்ஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம அதை ஸ்டிக்கில் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும், ஷாப்பில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும். நெக்ஸ்ட் கேப்சிகம். நான் இன்றைக்கி 2 கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒன்று ரெட் கலர் அண்ட் இன்னொன்று வந்து க்ரீன் கலர். அதையும் நான் ஆனியன் ஸ்லைஸ் பண்ண அதே ஷேப்புக்கு அதே சைஸ்க்கு சாப் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் ஈவனாக வந்து நமக்கு ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி அது நல்லா குக் ஆகி வரும். பன்னீர் அதே மாதிரி நான் க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ஒரு பேக்கெட் ஆஃப் பன்னீர். நான் வந்து இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பன்னீர் டோஃபூவில் கூட இதை ட்ரை பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேரினேஷன் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கர்ட் ஆட் பண்ணிக்கணும். கர்ட் கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கட்டும். ஃப்ரெஷ் கர்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. 2 days கர்டை விட ஃப்ரெஷ் கர்டு இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சில்லி பவுடர், குமின் சீட்ஸ் பவுடர், சீரகத்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, சால்ட். நான் இன்னைக்கு ஹிமாலயன் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பீஸா டாப்பிங். இதை நான் வந்து ஷாப்ஸில் வாங்கியிருந்தேன், ஆர்கானிக் ஷாப்பில். நீங்கள் பீஸா வாங்கும்போது அந்த ரெஸ்ட் ஓவர் ஹர்ப்ஸ் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் கிளியராக அதை நல்லா நீங்கள் க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா பீட் பண்ணிகிட்டு இருக்கணும். க்ரீம் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பீட்டர்லேயே கூட பண்ணலாம், எலக்ட்ரிக் பீட்டரில். நான் இன்றைக்கி ஹேண்ட் பீட்டர்லேயே பண்ணிட்டேன், விஸ்க்லேயே. இப்போது எல்லாமே நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லா ஐட்டம்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர், ஆனியன், குக்கும்பர் எல்லாமே. டொமேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணல, ஏன்னா டொமேட்டோ ரெட் கலர் கேப்சிகம் கிடச்சதால நாங்கள் டொமேட்டோ கலருக்கு போகல. நீங்கள் யூஸ்வலி டொமேட்டோ சாப்பிட்றவங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து இதே சைஸில் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவை ஆட் பண்ணும்போது உள்ளே இருக்க பல்ப் எடுத்துடுங்க. வெறும் அந்த மேலே இருக்க அந்த லேயர் மட்டும் இருந்தால் போதும். டொமேட்டோவில் உள்ளே இருக்க பல்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் குத்தும்போது அது ஜூஸியாக வெளியே வரும். ஸோ டொமேட்டோ அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு 1 hour to ½ an hour to 1 hour இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீசரில் வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, ஒரு ½ an hour to 1 hour நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி லாங் சாப் ஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்ஸில் நீங்கள் பேட்டர்ன் வைஸ் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கணும் 1 by 1. ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கேப்சிகம், நெக்ஸ்ட் ஒரு பன்னீர், தென் ஒரு ஆனியன். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஈவனாக நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். பன்னீர் ஸ்லைஸாக இருக்கட்டும், நம்ம ஆனியனாக இருக்கட்டும், கேப்சிகமாக இருக்கட்டும், நமக்கு சாப்பிடும்போது ஈவனாக எல்லாருக்கும் எல்லா பீசஸும் கிடைக்கும். இது நம்ம எல்லா ஸ்டிக்கையும் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா எடுத்து பேனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷாலோ ஃப்ரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டீப் ஃப்ரை எப்படி பண்ணலாம், ஷாப்பில் கொடுக்குற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் கோர்த்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் லைட்டாக ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணால் போதும். ஆயில் ஹீட் ஆன உடனே ஸ்டிக் 1 by 1 வச்சுக்கலாம். ஸ்டிக்கு வந்து ஒரு 3 ஸ்டிக் வைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தோசை தவாவில் பண்ணும்போது ஒரு 5 to 7 ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது தோசை தவாவுடைய பிரெத்தை பொறுத்தது. நான் இன்றைக்கி ஒரு 3 வச்சுருக்கேன். ஒன் சைடு அப்படியே குக் ஆன உடனே நெக்ஸ்ட் சைடு அப்படியே நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அப்படி சைட் பை சைடு 4 சைட்ஸும் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆகின உடனே நாம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸான தந்தூரி ப்ராசஸ் மாதிரி நாம் இப்போது டைரெக்டாக ஸ்டவ் ஃப்ளேம்லேயே காட்டிக்கலாம். அது நல்லா ஸ்டிக்கு ஃபுல்லாக 2 சைடு 4 சைடும் நல்லா குக் ஆகணும்.
நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல் வர மாதிரி உங்களுக்கு வேணும்னா இந்த ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீட்லேயே அவன் இல்லாமல் ஈஸியாக டிக்கா பண்ண முடியும். ஹாப்பி ஈட்டிங்! நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹாப்பி ஈட்டிங்! பாய்!